ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு பைசா கூட செலவில்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு கீரை பொரியல் செய்கிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நிறைய செங்கீரை வளர்ந்துருக்கு. மீதி இடமெல்லாம் காலியாக தான் கிடக்குது. அந்த லாஸ்ட்டில் ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடி மட்டும் இருக்குது. இந்த இடமெல்லாம் காலியாக கிடக்குது. இதில் விதைகள் வாங்கிட்டு ஊனணும். கொஞ்சம்தான் இடம் இருக்குது வீட்டுக்குள்ளார. இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இடமே. இந்த இடத்துல நம்ம நிறையா காய்கறிகளோ இல்லை கீரைகளோ போட்டு அதை பொறித்து நம்ம வீட்டுக்கு சமைச்சிக்கலாம். காசு போட்டு காய்கறிகளோ கீரைகளோ வாங்க வேண்டியது கிடையாதுங்க. இது செங்கீரை. இந்த விதை போட்டு நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 4 வருஷமாக இது அந்த விதை உளுந்து திருப்பி முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த தடவை எவ்வளவு புழு உளுந்துருக்குன்னு பாருங்கள். இந்த தடவை நிறைய பூச்சி தின்றுச்சு. நிறைய அந்த இலைகளை நிறைய பூச்சி தின்றுச்சு. நான் இதை பொறிக்கவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். சின்னதாக குட்டி குட்டியாக வந்த உடனே நம்ம கிள்ளி சமைக்கலாம். ஆனால் எனக்கு டைம் இல்லை, சரியாக சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, சரியாக பொரிக்கிறதுக்கு டைம் இல்லை. பிரணயத்தையும் தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். இதுங்களுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணும். டெய்லியும் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வளரும், இல்லைன்னா சரியாக வளராது. ஸோ அப்போது தண்ணி டெய்லியும் ஊற்றணும். மல்லிகைப்பூ செடிக்கு டெய்லியும் தண்ணி ஊற்றணும். அப்புறம் சமைக்கிற ஒர்க்கும் பார்க்கணும். இதனால் எனக்கு சரியாக கிள்ளி சமைக்கிறதுக்கே ஒரு டைம் கிடைக்கல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். என் ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ நான் ஹார்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய வந்துச்சுங்க. இந்த சட்டியே நிறைஞ்சிருச்சு. இட்லி சட்டியே நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்சு 2 டைம் சமையல் பண்ணுறதுக்கு 2 நாள் கீரை பொரியல் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு நிறைய வந்தது. இப்போ இந்த விதைகள் கிடைக்குதான்னு தெரியல. நர்சரியில் போய் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்துருச்சு. அந்த தண்டே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். அந்த செடியே ஃப்ரண்ட்டு, அந்த இலையோட ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும். செடியே அப்படியே பிங்கிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டி தான் இப்போ வந்திருக்குது. இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வெரைட்டி. இந்த விதைகள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கி போட்டது. இப்போது ஃபஸ்ட்டு இது பொறிச்சு முடித்து நான் 2 நாள் கீரை வணக்கிட்டேன். வணக்கினதுக்கப்புறம் 2வது மறுபடியும் தளைஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் தளைஞ்சதை தான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பொறிச்சு 2 நாள் வணக்கியாச்சுங்க. வணக்கினதுக்கப்புறமா இது செகண்ட் டைம் மறுபடியும் நல்லாவே தளைஞ்சிருந்தது. அதையும் பொறிச்சு அதுவும் 2 நாள் வந்தது. அதை தான் இப்போ வணக்கிறத தான் காமிச்சிட்ருக்கேன். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா, ஒரு பாத்ரூமுக்கு பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா, இந்த செங்கீரை விதையை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு அதை மேலாப்பில் தூவி விட்டு ஒரு குச்சியை வச்சு கீறி விடுங்க. என்னுடைய பழைய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா நான் முதல்ல எப்படி இந்த விதையை போடுறேன், எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணியை தெளித்து விடணும். அந்த தண்ணியை தெளித்து விட்றேன். அப்புறம் ஒரு குச்சி வச்சு அதை கீறி விடணும். ஸோ கீறி விட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி செஞ்சு தண்ணியை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். நான் செங்கீரையை பற்றி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கிறேன். முதலாக விதை வாங்கிட்டு வந்ததுலேருந்து, அதை தெளித்து விட்டதுலேருந்து, அதை கீறி விட்டதுலேருந்து, அது எப்படி வளர்ந்தது, ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வரைக்கும் அதில் பூக்கள் எப்படி பூக்கும், அந்த பூக்களில் விதைகள் எப்படி இருக்கும், அந்த விதைகள் திருப்பி உளுந்ததுக்கப்புறம் எப்படி முளைக்கும், அந்த பூக்கள்லேருந்து விதைகள் எடுத்து திருப்பி நம்ம எப்படி கசக்கி அதே இடத்துல தூவி விட்டு மறுபடியும் வளர வைக்கிறது அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நான் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். நிறைய கார்டனிங் வீடியோஸ் வரும். வீட்லேயே சிம்பிளாக எப்படி செடிகள் வளர்த்து அதை பொறிச்சு சமைச்சு யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த காலியாக இருந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வச்சுருந்தேன், பாவக்காய் வச்சுருந்தேன், அவரைக்காய் செடி அவரை வச்சுருந்தேன். ஸோ மறுபடியும் அதுதான் வாங்கிட்டு ஊன போகிறேன். இந்த கொஞ்சோண்டு இடத்துல கொத்தவரங்காய், பீன்ஸ்,
செடி அவரை இது மட்டும் நம்ம வந்து போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி சமைக்க முடியும். கொத்தவரங்காய் ஒரு 5 செடி ஊனி விட்டால் போதும். ஏற்கனவே நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த காலி இடத்த நம்ம அடுத்த வீடியோவில் ஃபில் பண்ணலாம். விதைகள் வாங்கிட்டு வந்து ஊனணும். சரியாக டைம் இல்லை விதை வாங்கிட்டு வந்து ஊன்றதுக்கோ அதுக்கப்புறம் திருப்பி ஹார்வெஸ்ட் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ டைம் இல்லாததுனால லைஃப் ரொம்ப பிஸியாகவே போய்கிட்டு இருக்குங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார்டனிங் பிளேலிஸ்ட்டை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செடி வளருங்க. அந்த செடிக்கு பக்கத்தில் போய் நிற்கும் போதோ அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போதோ அதில் வளர்ந்துருக்கிற காயை பொறித்து சமைக்கும் போதோ நம்ம மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.